அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு சினிமா துறை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பெருசாக நினைக்கிறோம். இந்த சினிமா துறை புனிதமானது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலையே அதுதான் ஆக நஜீஸ்கள் கலந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சினிமா துறை தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நேரத்தில் சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோவாக இருந்தவங்க, ஸ்டாராக இருந்தவங்க, இன்றைக்கி அவங்க ஃபேமிலியுடைய மெம்பர்ஸுகளை என்ன செய்ய மாட்டாங்க, அதே சினிமா துறையில் ஈடுபட அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு சாக்கடை. அது அவங்க தெளிவாக புரிஞ்சனால தான் அவங்களுடைய மகனையோ மகளையோ அதே ஃபீல்டில் இறக்கி விட அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நடிகனுக்கு பின்னால் போகக்கூடிய எத்தனையோ ரசிகர் பட்டாளங்கள், ஏன்னா எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும், இந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் கூட என்னுடைய கணவனை விட எனக்கு அந்த நடிகர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இதே சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பது தான் இதில் மிக மிக வேதனையான விஷயம் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறந்துவிடக்கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம நன்மைன்னு நினைக்கிறோம், அதுதான் உங்களுக்கு தீமைன்னு அல்லாஹ் சொல்கிறான். வாசா துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். சில விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், அதை லைக் பண்ணுவீங்க, ஆனால் அதுதான் உங்களுக்கு கெடுதியானது, தீமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரத்தில் சில விஷயங்களை நீங்கள் நன்மை என்று கருதுவீர்கள். வாசான் துஹிப்பு ஷைஅன் ஹைருல் லக்கும், வாசான் துஹிப்பு ஷைஅன் ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். சில விஷயங்களை நன்மையாக நினைக்கிறீங்க, அது தீமையாக இருக்குது. சில விஷயங்களை தீமையாக நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். அப்போ இந்த சினிமா அப்படிங்கிற அந்த ஃபீல்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டு அனைத்துமே அது மனித சமூகத்திற்கு நல்ல வழியை வகுத்து தரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உறுதியான விஷயம் அதில் கிடையாது. முழுக்க முழுக்க பாத்தில் தான், பொய் கலந்த விஷயங்கள் தான் அதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைய தலைமுறை இருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல உணருங்க. குறிப்பாக அந்த வாலிப டீனேஜ் சொல்லக்கூடிய இளவட்டமாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், அல்லது வயதுக்கு வந்த பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, சினிமா என்கிற மோகத்தை விட்டு அதிலிருந்து நீங்கள் முதல்ல வெளியே வாங்க. அல்லாஹ் அதுக்கு